இனி மேற்கொண்டு நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நம் அழிவை உறுதிப்படுத்தும் என்றும் இமவான் மன்னன் மீது படையெடுக்க தனது படைகளை தயார் நிலையில் இருக்க தாரகாசுரன் உத்தரவிட்டான். அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் அசுர சபைக்கு வருகை தந்தார். சிவபெருமானுக்கு கனிகளை கையில் ஏந்திய வண்ணம் தந்தையின் அனுமதியோடு சிவபெருமான் யோக நிலையில் உள்ள குகைக்கு செல்ல ஆயத்தமானார். அப்போது பார்வதி தேவியின் அன்னையான மேனை தன் மகளைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். தன் மகளை மணக்கக்கூடிய இராஜகுமரன் விந்திய நாட்டு இளவரசன் என்று கூறினார். இந்நொடி வரை மிகவும் மகிழ்வாக இருந்த பார்வதி தேவி இச்செய்தியால் ஐயம் மற்றும் அதிர்ச்சி கொண்டார். சிவபெருமானுக்கு பணிவிடை செய்துவிட்டு வருவாயாக என தாய் கூறியதைக் கேட்டவுடன் தான் தேவி சுயநினைவிற்கு வந்தார். நான் விரைவில் உனக்கான பதியைக் கண்டு விவாகம் செய்து வைக்கிறேன் என்று தாயான மேனை கூறினார். அசுரலோகத்தில் அசுர வீரர்கள் போருக்கு தயாராக இருப்பதைக் கண்ட சுக்கிராச்சாரியார் யார் மீது படையெடுக்கச் சுள்ளாய் என்று தாரகாசுரனிடம் கேட்டார். அந்த தேவர்கள் இந்நாள் வரை எனக்கு தெரியாமல் செய்த செயலை தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்ததை தனது குருவிடம் கூறினார். மேலும் பார்வதி தேவி உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எனது அழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே பர்வத ராஜ்யத்தை அழித்தால் சிவன் என்றும் யோகி ஆவார் என கூறினார். இதைக் கேட்ட சுக்கிராச்சாரியார் இவ்விதம் போர் புரிவது என்பது உசிதமானதல்ல என்று கூறினார். அசுர சபையில் தாரகாசுரன் தனது குருவுடன் வாதங்களில் ஈடுபட்டு அவரை அவமதித்து பேசினான். நீங்கள் எங்களுக்கு நன்மை புரிவதற்காக வந்தீர்களா அல்லது தேவர்களுக்கு உதவி புரிகிறீர்களா என்று கேட்டான். மேலும் நான் உங்களை கொன்றுவிட்டால் நீங்கள் தவம் இருந்து பெற்ற சஞ்சீவினி மந்திரத்தை யாரைக் கொண்டு பிரயோகம் செய்து உயிர் பெற்று வருவீர்கள் என அவமதித்து பேசிக் கொண்டிருந்தான் தாரகாசுரன். மேலும் இமவான் மன்னன் மீது போர் தொடுப்பது உறுதி என்று உரைத்துக் கொண்டிருந்தான். நிதானம் கொண்ட அசுர குரு நீர் போர் தொடுத்தால் உனக்கு தோல்வி நிச்சயம் என்று சொன்னார். இதை சற்றும் எதிர்பாராத தாரகன் தன் குருவின் பேச்சால் மிகுந்த கோபம் கொண்டு அவரை வீழ்த்துவதற்காக வாளை ஓங்கினான். தாரகனின் செயலால் கோபம் கொண்ட அசுரகுரு அவனை தனது தவ வலிமையால் தடுத்து அவனது புலன்கள் செயல்படா வண்ணம் அவனை மந்திர வலிமையால் கட்டினார். நீ வேந்தன் ஆயினும் என் சீடர்களில் சிறந்தவன் என்றபோதும் நான் உன்னுடைய குரு. அதிகாரம் மிகுந்த வேந்தனாக இந்த அசுர குலத்திற்கு நீ திகழ்ந்தாலும் என்றுமே நீ என் சீடனே, அதை நினைவில் நிறுத்தாமல் என்னை கொல்வதற்கு வாளை ஓங்குகிறாயா மூடனே என அசுர குரு உரைத்தார். தாயின் கூற்றுகளால் மிகவும் சோர்ந்து குழப்பமான மனநிலையில் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவையான பொருட்களை மறந்து தன்னந்தனியே வனத்தில் சென்றார். என் மனதில் சிவபெருமானே நிறைந்து இருக்கிறார், அவரில்லாமல் என் வாழ்க்கை முழுமையடையாது என்று எண்ணிய வண்ணம் வனத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் ஒரு முனிவரின் உரையாடல் கேட்டு அவரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார் பார்வதி தேவி. பார்வதி தேவியை கண்டதும் முனிவரான ததிசி மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் தேவியின் முகத்தில் காணப்பட்ட குழப்பமான நிலையை உணர்ந்து தேவியிடம் வினவினார். இருப்பினும் தேவி தனது மனதில் இருந்த குழப்பங்களை சொல்ல தயங்கினார். அகிலத்திற்கு நாயகியான நான் வணங்கும் சிவனை மணக்கும் வல்லமை உடைய தேவியே, தங்கள் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை கூறினால் இந்த அடியேனால் முடிந்த உதவியை தங்களுக்கு புரிகிறேன் என்றார். தாரகாசுரன் தான் எவ்வளவு பெரும் பாவச் செயலை செய்யத் துணிந்தேன் என மனம் வருந்தி தன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு இக்கட்டிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு பணிந்து நின்றான். நான் உன்னை விடுவிக்கிறேன் என்றார் சுக்கிராச்சாரியார். அசுர குருவின் கூற்றுக்கு இணங்கி இமாவான் மன்னன் மீது போர் தொடுக்க மாட்டேன் என்னும் வாக்குறுதியை தாரகாசுரன் அளித்தான். அதன் பின்பே சுக்கிராச்சாரியார் உருவாக்கிய மந்திர சக்தியின் கட்டுக்களை விடுவித்தார். தன் குருவின் பாதம் தழுவி தான் இழைத்த பிழையை மன்னித்தமைக்கு நன்றி கூறினான். அசுரகுலவேந்தனே, நான் செய்யும் செயல்கள் எப்போதும் அசுரகுல முன்னேற்றத்தை நினைவில் கொண்டே புரிவேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு அசுர குரு மறைந்தார். முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட தேவி தன் மனதில் கொண்ட ஐயத்தை, அதாவது தன் தாய் தன்னை அருகில் உள்ள பேரரசின் இளவரசருடன் திருமணம் செய்து வைக்க உள்ளார். ஆனால் என் மனதிலோ சிவன் மட்டுமே உள்ளார். அவரை காண்பது மற்றும் அவரை அடைவது எவ்வண்ணம் என்று அறியா மனக்குழப்ப நிலையில் உள்ளேன்
என்று தன்னிலையை முனிவருக்கு எடுத்துரைத்தார் பார்வதி தேவி. பார்வதி தேவியின் கூற்றுகள் யாவற்றையும் பொறுமையுடன் கேட்டறிந்த முனிவர், அன்னையே தாங்கள் மணக்க நினைப்பவர் என்பவர், இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்து அதை இன்று வரை காத்து வருபவர். அவர் அனைத்தையும் கொண்டவர், எனினும் யாவற்றிலும் பற்று இல்லாதவர். ஆனால் மானிடர்களாகப் பிறந்த நாம் யாவற்றிலும் பற்றுக்கொண்டு எது உண்மையான இன்பம் என்றும் உணராமல் பரம்பொருளான எம்பெருமானை அடைவது என்பது எவ்விதம் சாத்தியம் தேவி என்று கூறினார் முனிவரான ததிசி. தாங்கள் உரைக்க வரும் கருத்து யாதென்று புரியவில்லை என்று பார்வதி தேவி கேட்டார். முனிவரான ததிசி பார்வதி தேவியிடம், மானிடப் பிறவியில் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்துவதும் உலக ஆசைகளுக்கு இணங்கி நம்மை சரியான பாதையை விடுத்து தவறான பாதைக்கு அழைத்து செல்வதும் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களாகும். நான் தங்களுக்கு உரைக்கும் இவையாவும் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தவையாகும். இந்த வழிமுறைகளின் மூலம் பரம்பொருளான பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக விளங்கும் சிவபெருமானை அடைந்து மோட்சம் அடையும் பெரும் பாக்கியசாலிகள் ஆவார். நம் உடலில் உள்ள ஆன்மா மற்றும் இப்பிறவியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய கர்மாக்களை அறிந்து செயல்பட வைப்பது இச்சக்கரங்களாகும். மானிடர்களை ஒரு பரிணாமத்தில் இருந்து அடுத்த பரிணாமத்திற்கு அழைத்து செல்லும் வல்லமையுடைய நம்மிடம் இருந்து அதை உணராமல் இருக்கும் சக்கரங்கள் பல உள்ளன. அதில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கும் வல்லமை கொண்டவை என்பவை 7 சக்கரங்களாகும். அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகசிரஹாரம் அல்லது துரியம் ஆகியவையாகும். மூலாதாரம் என்னும் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பூவுலகில் வாழும் உயிர்களில் தோன்றும் ஆசைகள், உயிர் வாழ தேவையான உணவுகள் மற்றும் பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்துகிறோம். மூலாதாரம் பஞ்சபூதங்களில் நிலத்தத்துவத்தை குறிக்கிறது. இதுவே பரம்பொருளான எம்பெருமானை அடையும் முதல் வழியாகும். இவ்வுலகில் ஜீவித்த உயிர்கள் உலகில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க நாட்டம் கொள்கின்றன. இவ் எண்ணங்களை சுவாதிஷ்டானம் என்னும் கீழிருந்து 2வது சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலக இன்பங்களில் இருந்து விடுபடுகிறோம். இச்சக்கரம் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கிறது. தனது தேவைகளையும் உடல் இயக்கங்களுக்கு தேவையான சக்தியும் ஐயம் மற்றும் பாச உணர்ச்சிகள் பிறப்பெடுக்கும் இடம் கீழிருந்து 3வதாக அமையப்பெற்றுள்ள மணிப்பூரக சக்கரங்கள் ஆகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இணையில்லா சக்தியை உருவாக்க இயலும். இச்சக்கரம் பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. உலகத்தில் பிறப்பெடுத்த உயிர்கள் இவ்வுலகில் உள்ள உயிர்களிடம் கொண்டுள்ள அன்பு, சகோதர பாசம் மற்றும் காதல் எண்ணங்களை அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 4ஆம் நிலையை அடைகிறோம். புலன்களுக்கு அப்பால் நாம் கற்கவும் கற்றவற்றை பிறருக்கு உபதேசிக்கவும் வாழும்போது பிற உயிர்களால் ஏற்படக்கூடிய தீவினைகளை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டது விசுக்தி சக்கரமாகும். இது ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இச்சக்கரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் 5ஆம் நிலையை அடைகிறோம். பக்தியின் பிறப்பிடமாகவும் தொடு உணர்தல் மற்றும் அறிதல், அறிவாற்றல் போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தும் நெற்றிக்கண் சக்கரமான ஆக்ஞை என்னும் ஆக்ஞா சக்கரமாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 6ஆம் நிலையை அடைகிறோம். உச்சந்தலையில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பேரானந்தம் அடையவும் வாழ்வியலின் பொருளையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய 1000 தாமரை மலர்கள் ஒன்றாக மலர்கின்ற தாமரை சக்கரங்களான சகசிரஹாரம் என்னும் 7ஆம் நிலையாகும். இவ்விதம் மானிடர்கள் யாவரும் தனது கர்ம வினைகளால் ஏற்பட்ட இருளில் இருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பேரானந்தம் எனப்படும் பரம்பொருளின் காட்சியை நம்மால் காண இயலும். இதுவே எம்பெருமானான சிவபெருமானை காண உகந்த வழியென்று ததிசி முனிவர் தேவிக்கு எடுத்துரைக்கிறார். இதனால் பார்வதி தேவிக்கு தன் மனதில் இருந்த ஐயம் என்னும் இருள் நீங்கி சூரிய ஒளியால் உண்டாகும் வெளிச்சத்தை போன்றதொரு தெளிவு பெற்றார். இருப்பினும் நான் சிவனின் பதியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் சிவபெருமான் என்னை மயல் கொள்ள வரவில்லை என்ற ஒரு வினாவும் எழும்பியது. இந்த ஐயத்தையும் முனிவரிடம் கேட்டார். முனிவரோ, நான் வணங்கும் பரம்பொருளான சிவபெருமானின் மனைவி தாங்கள் மட்டுமே. தங்களின் வருகைக்காக சிவபெருமான் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். பார்வதி தேவி அரண்மனை நோக்கிச் சென்றார். பின் தனது சிகை அலங்காரங்களை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு சிவபெருமானை காணச் சென்றார். தேவியின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த காமதேவனிடம்
ரதிதேவி தனது ஆசைகளை நிறைவேற்றித் தருமாறு கேட்டார். தேவியே, நீர் கேட்பது எதுவாயினும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன் என்றார். பின் ரதிதேவி, உங்களைப் போன்ற ஒரு அழகான மகனை ஈன்றெடுக்க வேண்டும் என்று கூறினார். ரதிதேவியின் ஆசைக்கு இணங்கி அவ்விதமே உண்டாகும் என்று வாக்குறுதியும் அளித்தார். சிவபெருமான் தவம் மேற்கொள்ளும் குகைக்கு உள்ளே காமதேவனால் செல்ல முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த கணத்தில் பார்வதி தேவி எம்பெருமானிற்கு பணிவிடை செய்வதற்காக சிவன் இருக்கும் குகையை நோக்கி வந்தார். முன்பு நான் இவ்வழியில் வரும்போது இவ்வளவு செழுமையான மலர்களையும் மரங்களையும் நான் காணவில்லையே, என்ன ஒரு விந்தையான மாற்றங்கள் என எண்ணுவதற்குள் ததிசி முனிவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அதாவது, தங்களின் இணைவை இந்த பிரபஞ்சமே எதிர்நோக்கியுள்ளன என்று கூறியது நினைவுக்கு வந்ததால் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மன்மதன் எண்ணிய வினாடியில் கரும்பாலான வில்லும் தேனீகளால் ஆன நானுடைய வில்லை கையில் ஏந்திய வண்ணம் நின்றார். மன்மதன் கையில் தாமரை மலர்களின் இதழ்களை அழிக்கக்கூடிய அம்பினை எய்வதற்காக தயார் நிலையில் இருந்தார். இருப்பினும் ரதிதேவி தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் இருப்பின் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயம் கொண்டார். தன் கணவரான மன்மதனிடம் எடுத்து உரைத்தும் எவ்விதமான பலனும் இல்லை. மாறாக மன்மதன் ரதிதேவியை சமாதானப்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். பார்வதி தேவி சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட குகையின் அருகில் சென்றார். பார்வதி தேவியின் வருகைக்காக காத்திருந்தது போல அனைத்து நிகழ்வுகளும் அங்கு நிகழ்ந்தன. வனத்திலிருந்த பறவைகள் இனிமையான ஓசையை எழுப்பின. மலர்கள் தங்கள் நறுமணத்தால் அவ்விடத்தை சொர்க்க பூமியாக மாற்றின. பார்வதி தேவி குகையின் உள்ளே நுழையும் வாயிலை அடைந்தார். அங்கே உறுதியான பனியினாலான தடுப்பு இருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் நின்றார் பார்வதி தேவி. பின் பார்வதி தேவி சிவசிந்தனைகளுடன் அந்த பனிப்பாறையை தனது கையால் தொட்டார். அவ்விடத்தில் இருந்த பனிப்பாறைகள் யாவும் உருகி நீர்மமாக மாறின. குகையின் உள்ளே சிவனை தேடி பார்வதி தேவி பயணிக்கத் தொடங்கினார். விழிகள் சிவபெருமானை தேடின. எவ்வளவு முயன்றும் பார்வதி தேவியால் சிவபெருமானை காண முடியவில்லை. ததிசி முனிவர் கூறிய அறிவுரைகளை அவர் நினைவில் கொண்டு அச்சக்கரங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தார். அவர் முதல் சக்கரமான மூலாதாரத்தை கட்டுப்படுத்த முயன்றபோது முற்பிறவியில் தாட்சாயணி உருவத்தில் அவர் செய்த பிடிவாதங்கள் மற்றும் சிவபெருமான் மீது கொண்ட காதல் போன்ற காட்சிகள் நினைவுக் காட்சிகளாக இயற்கை வனப்புகள் நிறைந்த மலைப்பகுதியின் நடுவில் தோன்றின. இவையாவும் மாயமே என உணர்ந்த தேவி அச்சக்கரத்தை கட்டுப்படுத்தினார். இவர் சக்கரத்தை கட்டுப்படுத்திய பிறகு மலைகளின் நடுவிலிருந்த காட்சிகள் மற்றும் மலை பரப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு திரும்பின. மூலாதாரத்தை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் இருக்கும் திசை தோன்ற அத்திசையை நோக்கி பார்வதி தேவி நடக்க முயல நீர்ப்பரப்புகளில் மூழ்கியது போன்று ஒரு மாயை தோன்ற, அதில் சிவபெருமானுடன் புரிந்த ஆனந்த நடனம் மற்றும் உரையாடல்கள் அவரை அடைய வேண்டும் என்று மயல் கொண்ட விதங்கள் யாவும் தோன்றி தேவியை கலங்கப்படுத்தின. இவ்விதம் சிவபெருமானை அடைந்து நாம் இழந்ததை எண்ணிய நொடியும் இவை யாவும் நம்மை சிவபெருமானை காண முடியாமல் காலம் கடத்துகின்றன என்பதை உணர்ந்த தேவி நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி நீர் தத்துவத்தை குறிக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தை கட்டுப்படுத்தினார். அதன்பின் நீர்நிலைகள் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன. பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி முன்னேறும்போது எரிமலை பிளம்பின் நடுவே குகைகள் யாவும் நெருப்பாக காட்சியளித்தன. எரிமலை பிளம்பின் இடையே தந்தையுடன் தாட்சாயணி தேவியாக இருந்து கற்ற கல்வி, அவர் தம்மீது கொண்டுள்ள பாசம் மற்றும் சகோதரிகளுடன் விளையாட்டு மற்றும் தன்னை கொல்ல வந்த அசுரனை பார்த்து பயந்தபோது சிவபெருமான் அங்கு காட்சியளித்த காட்சிகள் யாவும் தோன்றி மனதை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின. தேவி பொறுமையாக எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் மணிப்பூரகம் சக்கரத்தை கட்டுப்படுத்தினார். அதன்பின் நெருப்புகள் நிறைந்த எரிமலை நிலைகள் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன. சகோதரி பாசம் மற்றும் சிவன் மீது கொண்ட மயல் எண்ணங்களால் நான் அடைந்த இன்னல்கள் மற்றும் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளைப் போன்ற காட்சிகள் தோன்ற அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான விசுக்தி சக்கரத்தை அடைந்தார். ஆகாய தத்துவத்தை குறிக்கும். மேலும் சிவபெருமானுடன் தன் தந்தையான தட்சனின் யாகத்திற்கு சென்று வருவதாக கூறி
சிவனுடன் வாதம் புரிந்த காட்சிகளும் நிகழப்போவதைத் தவிர்க்க சிவபெருமான் கூறிய அறிவுரைகளை மறந்து தட்சனின் யாகத்திற்கு சென்று தட்சனுக்கு சாபமிட்டதும் நீர் வளர்க்கும் யாகம் பயனற்றதாகப் போகட்டும் என சாபமளித்த காட்சிகள் தோன்றின. மாயையை அறிந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி விசுக்தி சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான ஆக்ஞா சக்கரத்தை கட்டுப்படுத்த முயன்றார். இறுதியில் பேரானந்தம் அளிக்கக்கூடிய சகசிரக சக்கரங்களை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தன்னுடைய பழைய நிலையை அடைந்தார். அங்கே சிவபெருமான் பல ஆண்டுகளாக எதையும் உட்கொள்ளாமலும் யாவரிடமும் பேசாமல் தியான நிலையில் அமர்ந்திருந்தார். சூரியனின் ஒளிக்கதிர்கள் எல்லா திசைகளிலும் பரவும் போது மையத்தில் அமைதி இருப்பது போன்று சிவபெருமான் வீற்றிருந்தார். எவ்விதமான அசைவும் இல்லாத பரம்பெருளான எம்பெருமானை, பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களிடத்தும் வாசம் செய்யும் சிவபெருமானை கண்ட நொடியில் திகைத்தும் மன வருத்தத்துடனும் அவரின் அருகில் பார்வதி தேவி சென்றார். சிவபெருமான் தியான நிலையில் இருந்த நிலையைக் கண்டதும் தாட்சாயினி தேவிக்கு சிவபெருமான் அடைந்த இன்னல்கள் யாவும் நினைவுக்கு வர தன்னுடைய செயல்களால்தான் சிவபெருமான் இந்நிலையில் உள்ளார் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தமடைந்தார். மேலும் தன்மீதே அவர் சினம் கொண்டார். பின் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி நின்றார். ஆனால் பரம்பொருளான இறைவனிடமிருந்து எவ்விதமான பதில்களும் வரவில்லை. இதனால் சோர்வுற்ற தேவி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் சிவனின் மீது இருந்த தூசிகளை அகற்றி தன்னை மன்னிக்க கோரி வேண்டி நின்றார். இருப்பினும் சிவபெருமானிடமிருந்து எவ்விதமான அசைவுகளும் உண்டாகவில்லை. இவை யாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தார் மன்மதன். தேவர்கள் மற்றும் நாரத ரிஷியும் சிவன் பார்வதி இணைவிற்கான சந்தர்ப்பம் இதுவென நினைத்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். நாரதரோ தேவேந்திரனிடம் மன்மதன் ஏன் தனது வேலைகளை செய்யாமல் இருக்கிறார் என வினாவினார். எனக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை என தேவேந்திரன் பதில் உரைத்தார். மன்மதன் இனியும் பொறுமை காத்தல் என்பது உசிதமானதல்ல என நினைத்தார். முதலில் இந்த குகையை ரசனை உள்ள இடமாக மாற்ற எண்ணி தன் வில்லிலிருந்து குகையின் மேல் பக்கத்தை நோக்கிய வண்ணம் அம்புகளை எய்தார். அடுத்த கணப்பொழுதில் அந்த குகை தனது பழைமையான தோற்றத்தை இழந்து பசுமையான சூழலுடன் ஆசைகள் அதிகரிக்கும் வண்ணம் உள்ள இடமாக மாறின. பின் அடுத்த வில்லை தேவியை நோக்கி எய்தார். தேவியும் மனதில் இருந்த கசந்த நினைவுகளை மறந்து புத்துணர்ச்சியுடன் அழகிய தோற்றப்பொழிவுடன் காணப்பட்டார். குகையில் நிகழும் மாற்றங்கள், தன்னிடத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் யாவற்றையும் உணர்ந்து இந்த பிரபஞ்சம் தன்னையும் சிவனையும் இணைக்க முயல்வதை எண்ணியும் முனிவரின் கூற்றுகள் நினைவுக்கு வர மனம் மகிழ்ந்தார் பார்வதி தேவி. குகையில் நிகழ்ந்த மாற்றங்களைக் கண்ட நாரத ரிஷி தேவேந்திரனே, நீர் அனுப்பிய மன்மதன் மட்டுமே இச்செயலை இவ்விதம் புரியக்கூடிய ஆற்றல் கொண்டவர் எனக் கூறி மன்மதனை அனுப்பி நீர் சரியானவரைத்தான் தேர்வு செய்து உள்ளாய் என தேவேந்திரனை பாராட்டினார். மன்மதனோ அடுத்த கட்டமாக ஆசைகளை தூண்டக்கூடிய தன்னிடம் வலிமை வாய்ந்த அம்பினை தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானை நோக்கி எய்தார். தியான நிலையில் இருந்த சிவபெருமான் பார்வதி தேவியை ஏற்றுக்கொள்வார் என தேவர்கள் யாவரும் எதிர்பார்த்த சுபவேளைகள் நிகழும் என நினைத்த மாத்திரத்தில் அனைத்தும் நேர்மாறாக நிகழ்ந்தன. பார்வதி தேவியின் மனதை தான் எய்த அம்பினால் மாற்றியதைப் போன்ற இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து பொருட்களிலும் கலந்துள்ள எம்பெருமானை நோக்கி அம்பினை எய்த அயத்தமானார் மன்மதன். இருப்பினும் எல்லாம் கொண்டவருமான சர்வேஸ்வரனை வணங்கி தான் இழைக்கப் போகும் தவறினை மன்னிக்க வேண்டினார். பின் காம ஆசைகளை தூண்டக்கூடிய நீல அம்பினை எடுத்து சிவபெருமானை நோக்கி எய்தார். மன்மதன் எய்திய அம்பினால் சிவனின் மீது உள்ள காதல் எண்ணங்கள் மிகைவுற்று சிவனை பார்த்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார். தன் பதியானவர் எப்பொழுது தவத்திலிருந்து எழுந்து என்னை அழைப்பார் என ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எண்ணங்கள் அதிகரித்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார். தாட்சாயினி தேவியின் மறைவுக்குப் பின் அவர்களின் உடற்கூறுகளை சக்தி பீடங்களாக அமைத்து அதன்பின் இவ்வுலக வாழ்க்கையை மறந்து தன்னிலை அறிந்து தியான மார்க்கத்தில் அமைதி நிலையில் இருந்த சிவபெருமானை மன்மதனின் அம்புகள் அவருக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல் அமைந்தது. இதனால் சிவபெருமானின் கோபம் மிகையுற்றன. தேவர்கள் தியான நிலையிலிருந்து தாரகாசுரனால் அனுபவித்து வந்த இன்னல்களை களைய சிவபெருமான் அருள் புரிவார் என எதிர்பார்த்த தேவர்களுக்கு அவர்கள் நினைத்த செயலுக்கு எதிர்மாறாக நடந்தன. சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து
அதில் இருந்து வந்த நெருப்பு சுவாலைகள் மன்மதனை நோக்கி சென்றன. தான் செய்த பிழையால் ஏற்பட்ட நெருப்பு சுவாலைகள் தன்னை நோக்கி வந்து அதில் எரிய ஆரம்பித்தார் மன்மதன். யாரும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வால் மன்மதன் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி முழுவதும் எரிந்து சாம்பலாகினார். இதுநாள் வரை அமைதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்து வந்தவரும் தன்னை விரும்பியவரையும் ரௌத்திரமாக பார்த்த பார்வதி தேவி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். மன்மதன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வரும் நெருப்பு சுவாலையால் எரிக்கப்பட்டிருக்கிறார். இவ்விதம் தொடர்ந்தால் மன்மதன் அழிந்து சாம்பலாகி விடுவார் பிரபுவே. தாங்கள்தான் சிவபெருமானின் சினத்தை குறைத்து மன்மதனை காக்க வேண்டும் என வேண்டி நின்றனர். ஆனால் விஷ்ணு என்னால் எதுவும் செய்ய இயலாது. ஏனெனில் சிவபெருமானின் மூன்றாம் கண் எந்த நோக்கத்திற்காக திறந்துள்ளதோ அந்த நோக்கத்தை முடிக்கும் வரை கண்கள் மூடுவது என்பது சாத்தியமில்லை. இப்பணியை என்னாலும் பிரம்மாவாலும் கூட செய்ய இயலாது என்றார். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த நெருப்பு சுவாலையால் மன்மதன் எரிந்து சாம்பல் ஆனதும் சிவனின் கோபம் குறைந்து நெற்றிக்கண் இமைகளை மூடியது. பின் தியான நிலையில் இருந்த சிவபெருமான் கண்களைத் திறந்தார். அவரின் அருகில் பார்வதி தேவி திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார். இந்நிலையில் மன்மதனின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த ரதிதேவி மனதில் ஒரு இனம் புரியா கவலையும் பதற்றத்தையும் உணர்ந்தாள். ரதிதேவி தன் பதியானவருக்கு ஏதோ நிகழக்கூடாத அனர்த்தம் நிகழ்ந்ததாக எண்ணி மன்மதன் சென்ற குகையை அடைந்தார். குகையிலிருந்து புகையானது வெளிவந்த மாயமாக இருந்தது. இதைக் கண்டதும் ரதிதேவி தன் கணவனை நினைத்துக் கொண்டு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகைக்குள் சென்றார். சிவனின் ராவுத்திர பார்வை தனிந்து அமைதி வந்ததும் தேவி சிவனின் அருகில் சென்றார். ஆனால் சிவபெருமான் தேவியை காணாது காமதேவன் மீது கோபம் கொண்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார். சிவபெருமான் செல்வதைக் கண்ட தேவி சுவாமி என்று கூறி அவரின் அருகில் சென்று சிவபெருமானைக் கண்டார். மன்மதனின் செயலால் சிவபெருமானின் கோபம் இன்னும் தணியவில்லை. இன்னும் என்னென்ன அனர்த்தம் நிகழப் போகிறதோ என தேவர்கள் ஐயம் கொண்டிருந்தனர். அவ்வேளையில் சிவபெருமான் பார்வதி தேவியின் அழைப்பை ஏற்று நின்றார். அதைக் கண்டதும் தேவர்கள் மனம் மகிழ்ந்தனர். இனி எவ்விதமான அனர்த்தமும் நிகழப்போவது இல்லை. ஏனெனில் தேவி பார்வதி சிவபெருமானின் கோபத்தை தணித்து விடுவார்கள் என நாரதர் ரிஷி கூற தேவர்கள் அமைதி கொண்டனர். ஆனால் சிவபெருமானோ யார் தேவி, நீங்கள் என வினவினார். நான் யாரென்று நீங்கள் அறியவில்லையா சுவாமி? நான் தான் பார்வதி, உங்களின் இல்லத்தரசியாவேன். தாங்கள் கண் திறந்து பார்க்க வேண்டும் என பல காலமாக தங்களின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தேன் என்றார் பார்வதி தேவி. நீங்கள் யாரென்று நான் அறிவேன், ஆனால் நீங்கள் நாடும் நபர் நானன்று என்று கூறினார் சிவபெருமான். ஆயினும் இல்லை சுவாமி, நான் உங்களின் இல்லத்தாள் என்றும் என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என வேண்டி நின்றார் பார்வதி தேவி. மேலும் எம்பெருமானே, நானே உங்களின் தாட்சாயினி தேவியாவேன். நான் இழைத்த பிழைக்கு, தாங்கள் அனுபவித்த வந்த இன்னல்களுக்கும் நானே காரணமாவேன். தங்களின் கூற்றுகளை ஏற்காமல் என் தந்தையின் மீது கொண்ட அன்பால் தங்களுக்கு என்னால் நேர்ந்த அவசொற்களை களைய சென்ற இடத்தில் அக்னிக்கு என் உயிரை மாய்த்த அதே தாட்சாயினி தேவிதான் நான் என்று பார்வதி தேவி உரைத்தார். தாட்சாயினி தேவி நான் தான் பார்வதி தேவி என்று உரைத்தார். ஆனால் சிவபெருமானோ நீங்கள் யாராக இருப்பினும் அதை நான் அறிவேன். ஆயினும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் உங்களின் வாழ்க்கைத் துணையானவர் நான் இல்லை. வேறு இடம் சென்று தேடுவாயாக எனக் கூறிவிட்டு சிவபெருமான் புறப்பட்டார். இல்லை சுவாமி, நான் உங்களுடன் வாழ்ந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா? சுவாமி, எனக்காக தாங்கள் இயற்றிய இசை மற்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் என யாவும் தங்களுக்கு நினைவில்லையா? நானே உங்களின் சரி பாதியாவேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அமைதியை கொடுக்க வல்லவள். உங்களின் சக்தியின் சரிபாதி என பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பார்வதி தேவி சிவபெருமானிடம் உரையாடிக் கொண்டிருந்தார். தேவியின் பேச்சுகளால் எதை மறக்க வேண்டி எம்பெருமான் தியான நிலையில் இருந்தாரோ அதே பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்தது. அமைதி காத்து வந்த எம்பெருமானால் இனியும் பொறுத்துக் கொள்ள இயலாது என எண்ணி நிறுத்து உன் உதறல்களை என சினத்துடன் அந்த குகையை அதிரும் அளவு உரைத்தார். நான் தாங்கள் தேடும் நபர் நான் இல்லை என்று ஏற்கனவே உரைத்துள்ளேன். மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பேச்சுகளால் என்னை கோபப்படுத்தாதே தேவி.
காலத்தை வீணடிக்காதே, உனக்கான பதியை தேடிக் கொள்வாயாக எனக் கூறி குகையை விட்டு சிவபெருமான் புறப்பட்டார். தேவி எவ்வளவு முயற்சித்தும் எம்பெருமானை நிறுத்தவும் முடியாமல் அவர் மீது கொண்ட மையலை விவரித்தும் பயனற்றதாகப் போனது. தான் படைத்த பிரபஞ்சத்திலேயே தனக்கு வேண்டிய அமைதியைத் தர வல்லக்கூடிய இடமானது என்பதுதான் தியானம் மேற்கொண்ட இடமாகும். அவ்விடத்தை விட்டு சிவபெருமானும் புறப்பட்டு கைலாய மலைக்கு சென்றார். தன் பதியானவர் பார்வதி தேவி மற்றும் எம்பெருமானான சிவபெருமானை இணைக்க வந்த தன் சுவாமியை தேடி ரதிதேவி இறுதியில் பார்வதி தேவி இருந்த இடத்தை கண்டறிந்தார்.